ஆன்மீகத்தின் வழிநடக்கும் சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. சிம்மம் அப்படின்னாவே வாக்கு கொடுத்தா அந்த வாக்கை காப்பாற்ற உயிரையும் கொடுப்பாங்க. சொல்லுதாங்க உசுறு. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லுங்கிறது அந்த வாக்கியத்தை உசுரா கடைபிடிப்பாங்க. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் யாரையுமே எடுத்த உடனே எடுத்தெறிஞ்சு பேசவே மாட்டாங்க. பல கட்டங்களை அவங்க தாண்டி இவங்களோட பொறுமையை சோதிச்சதுக்கு அப்புறமா தான் கோபமான வார்த்தைகளை வெளிப்படுத்துவாங்க. ஆனா அந்த கோபத்திலையும் கூட தரம் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய தவறை சுட்டி காட்டுவாங்க. அதை மீறி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதனால எல்லாருக்கும் பாதிப்பு இருக்கு. குறிப்பா இவங்களுடைய குடும்பத்தார் யாராவது தப்பு பண்ணிட்டாங்க, அந்த தவறுங்கிறது குடும்பத்துடைய ஒட்டுமொத்த நல்லது கெட்டதை பாதிக்குதுன்னா சிம்ம ராசி அந்த இடத்துல சும்மாவே இருக்க மாட்டாங்க. இங்க மட்டும் இல்லைங்க, எங்க இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல அநியாயம் நடக்குது, ஒரு இடத்துல தப்பு நடக்குதுனாக்கா தட்டி கேட்கறதுல சிம்மம் முதல் ஆளா நிற்பாங்க. அதனால எந்த பெரிய பகை வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சண்டை வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி பார்த்துக்கலாம். ஆனா உண்மைக்கு புறம்பா இவங்க ஒரு நாளும் நடக்கவும் மாட்டாங்க, நடக்க விடவும் மாட்டாங்க. அதே மாதிரி உண்மையும் உழைப்பும் தான் தன்னுடைய இரு கண்கள் அப்படின்னு வாழ்ந்து காட்டக்கூடியவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க. ஸோ தன்மானத்துக்கு ஒரு பங்கம்னாக்கா தலையே போனாலும் பரவாயில்ல, உண்மையும் உழைப்பும் மட்டும்தான் என்னுடைய இரண்டு கண்களாக இருக்கிறதுனால அந்த கண்களுக்கு புலப்படக்கூடிய விஷயங்கள் நல்லதாக இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் சாதகம். அந்த இடத்துல ஏதாவது தப்பு தண்டா நடக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த தப்பு தண்டை செய்கிறவங்களுடைய நிலை அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக போயிடும். சிம்ம ராசிகளை பொறுத்த வரைக்கும் அந்த தவறை தட்டி கேட்கறது மட்டும் இல்லைங்க, தூக்கி துவைக்கவும் ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? அடிதடியில் இவங்களுக்கு மேட்டர் சால்ட் வாட்டருங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சிவன் தடாலடியா ஒரு நாள் வெடிச்சிருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தெய்வீக குணம் படைத்தவங்க. நீங்க சொல்றத பார்த்தா சிம்ம ராசிகள் ஹீரோ மாதிரி தானே மேடம்? இல்லையா? ஆமாங்க, ஹீரோக்கள் தான். ஆனா இவங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் இவங்களை சில நேரங்கள்ல வில்லன்களாகவும் சில நேரங்கள்ல ஏமாளிகளாகவும் சில நேரங்கள்ல கோமாளிகளாகவும் மாத்தி வச்சு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. அதற்கு சிம்மம் வளைஞ்சு கொடுக்குதா அப்படின்னாக்கா ஆமா. ஏன்னா இவங்க வளைஞ்சு கொடுக்காட்டி அவங்க ஒளிஞ்சு போயிடுவாங்க. இதனால மட்டும்தான் சிம்ம ராசி சுத்தி இருக்கவங்க எல்லாரும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சிம்மம் மட்டும் உஷாராச்சுன்னா உங்க ஜோலி முடிஞ்சுதுங்க. இது உங்களை, அதாவது பர்டிகுலரா சிம்ம ராசியில இருக்கிறவங்க யாரெல்லாம் துச்சமா நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. சிம்மத்தை சாதாரணமாக எடை போற்றாதீங்க. அது யாரா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நாள் கேள்வி உண்டு. அதற்கான பதிலை தயார் பண்ணக்கூடிய நிலையில நீங்க இருக்க மாட்டீங்க. புரியுதுங்களா? ஸோ இப்படிப்பட்ட உயர்வான பண்புக்கு சொந்தக்காரர்களாக வலம் வரக்கூடிய சிம்ம ராசி தலைப்பை பார்த்திருப்பீங்க. இந்த விசுவா வசு தமிழ் புத்தாண்டுல முதல் மாதமாக இருக்கக்கூடிய சித்திரை மாதத்துல 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு மிரள வைக்கக்கூடிய 10 யோகங்களை கொடுக்க போகுது. சிம்ம ராசிக்காரங்களே, இந்த நாட்களை மட்டும் தாண்டி வந்துட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம். என்னம்மா சொல்ற? இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து எனக்கு அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகுது, எனக்கெல்லாம் நல்லதே நடக்காது நிறைய பேர் சொல்றாங்களேம்மா, நான் என்ன பண்ணனே தெரியல, எனக்கு அது வேற பயந்து வருது, நானே ஆல்ரெடி நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன், சொல்ல போனாக்க வாழ்க்கையை விட்டுட்டு எல்லாம் ஓடிரலாம் போல இருக்கு, இவ்வளவுதான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாதுங்க. சனீஸ்வர பகவான் எதுக்கு உங்களை தண்டிக்க போறாருங்க? அவர் ஒரு நீதிமான், கர்மகாரகன். அவர் எப்போவுமே நீங்கள் செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ஏற்ற மாதிரி பலன்களை அள்ளி தரக்கூடியவர். ஸோ நீங்கள் பயம் வேண்டாம், பதட்டம் வேண்டாம். உண்மைக்கும் நேர்மைக்கும் சனி பகவான் என்னைக்குமே பாராட்டதாங்க செய்வார், தவிர்த்து கெடுக்க செய்யவே மாட்டாருங்க. அதனால் நீங்கள் உண்மையை மட்டும் பேசுகிறவங்க, நன்மைகளை செய்கிறவங்க. ஸோ நீங்கள் அதனால் பயப்படவே வேண்டாம். அவர் உங்களுக்கு
நல்லதை மட்டும்தான் பண்ணிட்டு போவார். கெடு பலன்களை உங்களுக்கு தரமாட்டார். இதனால உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது. ஆனா சிம்ம ராசியிலேயே கொஞ்சம் அப்படி இப்படின்னு புத்தியோட வளம் வந்துட்டு இருந்தீங்கன்னா இப்ப உங்களை மாத்திக்கோங்க. அதற்கு நிர்வாகம் பொறுப்பேற்காதுங்கிற மாதிரி அதற்கு நாங்களும் பொறுப்பேற்க மாட்டோம். சனீஸ்வர பகவானும் பொறுப்பேற்க மாட்டார். மண்ணாசை பொன்னாசை மற்றவருடைய பொருட்கள் மீது ஆசைப்படுறது, மற்றவங்களுடைய குடியை கெடுக்கிறது இல்லை, இந்த மாதிரி தப்பான எண்ணத்தோட உலா வர்றது, இது எதுவுமே நீங்கள் பின்பற்றவே கூடாது, பண்ண மாட்டீங்க. சிம்மத்தில் பிறந்தவங்க அந்த ஒரு சிந்தனைகளுக்கு ஒரு நாளும் ஆளாக மாட்டீங்க. ஏன்னா உண்மையானவங்க தான் நீங்கள். சப்போஸ் தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கம், தீயவருடைய வழிகாட்டுதல், தீயவர்களுடைய சேர்க்கையினால இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் கிட்ட நீங்க பக்கத்துல இருந்தாலும் ஓடி வந்துருங்க, தூரமா வந்துருங்க. இது உங்களுக்கு பாதுகாப்பு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சித்திரை மாதத்திற்கான பலன்களை பார்க்கலாங்க. 10 யோகம்னு சொன்னேன் இல்லையா? முதல்ல உங்களுக்கு சித்திரை மாதத்துடைய பலன்கள் எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரங்களுக்கு பொது பலன்களை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோங்க. அதாவது ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க, மேலும் இந்த காலகட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகிறாங்க, அதை பொறுத்து நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் 80% உங்களுக்கு பொருத்தமாகும். மீதி இருக்கக்கூடிய அந்த 20% உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து, நீங்க ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ எந்த இடத்துல பிறந்தீங்களோ எந்த நேரத்தில் பிறந்தீங்க இதெல்லாம் பொறுத்து மாற்றத்தை கொடுக்கும். ஆனா சின்ன பாயிண்ட் கூட ஒரு மார்ச்னா நம்முடைய தலைவிதியே மாறும். அந்த வகையில தாங்க உங்களுடைய மாற்றங்கள் மாறுமே தவிர்த்து மற்றபடி 80% இந்த பலன்கள் தான் இந்த சித்திரை மாதத்துல உங்களுக்கு நடக்க போகுது. இப்போ கிரக நிலை சிம்ம ராசி, மகம் நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், 1ஆம் பாதம். தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகமான கேது பகவான் வலம் வரார். அடுத்து கலத்திரஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான். அடுத்ததா அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பாம்பு கிரகமான ராகு பகவானும், அவர் கூடவே ஒரு வளமான வாழ்க்கை தரக்கூடிய சுக்கிர பகவானும் வக்ர கதியில பிளஸ் அவர் கூடவே நவ கிரகங்களுடைய தலைவன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான், இவங்க 3 பேரும் கூட்டணியில இருக்காங்க. இந்த நேரத்துல சனீஸ்வர பகவானும் இவங்களோட கூட்டணியில அஷ்டமஸ்தானத்துல பயணம் பண்றார். அடுத்து பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானும், தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும், லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவானும் வலம் வந்துட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்துல கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து ஐன ஜைன போகஸ்தானத்துக்கு மாற்றம் ஆகிட்டார். அடுத்ததா புதன் பகவான் கலஸ்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாற்றம் ஆகிட்டார். அடுத்ததா சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாற்றமாகிட்டார். அடுத்து பாம்பு கிரகங்களான ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து கலஸ்திரஸ்தானத்துக்கு மாற்றமாவார். கேது பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு மாற்றத்தை கொடுக்கிறார். இது எல்லாத்தையும் தாண்டி புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாற்றமாவாருங்க. இதை பொறுத்து எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய, எல்லாருக்கும் உதவிகள் செய்தே பழக்கப்பட்ட நம்முடைய சிம்மத்திற்கு நடக்கக்கூடிய 10 யோகங்கள். முதல் விஷயம், மனக்கவலைகள் மறையுது. இதுவே யோகம்தான். 2வது விஷயம், நல்லவங்களுடைய உதவி கிடைக்க பெறுவீங்க, மனசுக்கு மகிழ்ச்சி உண்டாகுது. 3வது யோகம், நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுக்கும் மதிப்பு மரியாதை கூடும். உங்களுடைய பேச்சுக்கு மற்றவங்களுக்கு உயிர் மூச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மற்றவர்களுக்கு வேத வாக்காக ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள்ங்க. அடுத்தது 4வது யோகம், ஆன்மீக உணர்வோட நீங்க செய்த நல்ல காரியங்கள் இப்போ உங்களுக்கு பலனை கொடுக்கும். அடுத்து 5வது யோகம், வீடு வாங்கிறது, மனை வாங்கிறது, வண்டி வாகனம் வாங்கிறது, இந்த மாதிரியான சொத்து சேர்க்கை உண்டாகுது. அடுத்ததா 6வது யோகம், நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த கனவுகள் நனவாக போகுது, உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக போகுது. இதை அடுத்து 7வது யோகம், உத்தியோக பணிகளை இருக்கீங்க, அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ, உங்களுடைய வேலையில பணி நிமித்தம் காரணமா வெளிநாட்டுக்கு போறது, வெளியூருக்கு போறதுக்கான பயண வாய்ப்புகள் கிடைக்கும்.
அந்த பயணங்களின் மூலம் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு. அடுத்ததா 8வது, மனசுல புதிய உற்சாகமும் பொருளாதார வரவுகளும் எதிர்கால வாழ்க்கையை உயர்த்த போகுது. பல வழிகள்ல நல்ல பலன்கள் நடக்க போகுது. அடுத்ததா 9வது யோகம், சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி லாபம் கிடைக்கும். லாப விகிதங்களை கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா அது மூலதனத்தை விட பல மடங்கு உயர்வா கிடைக்க போகுது. அடுத்து 10வது விஷயம், சொகுசான ஆடம்பர பொருட்களை விற்பனை செய்யற தொழில இருக்கவங்க தொழில நல்ல முன்னேற்றத்தை அடைந்து மேன்மை பெற போறீங்க. இது மட்டும் இல்லாமல் பெண்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்க துறையும் தனியார் துறையில வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு நிர்வாகத்துக்கிட்ட இருந்த உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது. அதே மாதிரி நீங்க எதிர்பார்த்த சலுகைகளுமே இப்ப பெற போறீங்க. சேமிப்பு செய்து பணத்தை குடும்பத்துடைய சுப செலவுகளுக்காக பயன்படுத்த போறீங்க. கலைத்துறையில இருக்கவங்க தனக்குள்ள இருக்கிற திறமைகளை நன்கு வளர்த்துக்கிட்டு புதிய வாய்ப்புகள் நிறைந்த பொருளாதாரத்தை பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை நடத்த போறீங்க. இசை கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் பாராட்டுகளை பெறுவீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான செயல்பாட்டுனால தேவையான நேரத்துல தடையில்லாத பணவரவை பெற போறீங்க. பிறருக்கு நீங்க நடத்தி தரக்கூடிய செயல்பாடுகள் உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் மக்களிடையே உயர்த்தி வைக்க போகுதுங்க. அடுத்து ஆன்மீக எண்ணங்கள் உடைய செயல்பாடுகளால மனசுல தோன்றுவதனால தெய்வீக காரியங்களை விருப்பத்தோட செய்ய போறீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பை பெற போறீங்க. கல்வி செலவுக்கு தேவையான பொருளாதார உயர்வையுமே ஈஸியா பெற போறீங்க. அதே மாதிரி நண்பர்கள் கிட்ட பேசுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு புதிய ஞானம் பிறக்கும். தெய்வ நம்பிக்கை பெருகுவதனால மனசு அமைதி கொள்ளும். இன்னும் சிறப்பா சொல்லணும்னாக்கா பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உறவுக்காரர்களுடைய வருகையினால வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்பட போகுது. உங்களுடைய முன்னேற்றத்துக்காக வழிவகைகள் பிறக்கும். புதுசா ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட இப்போ ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி தாய் வழி உறவுக்காரங்க வழியில உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் மறையுது. உங்களுடைய வசதி வாய்ப்புகள் நவீன ரகமாக்கப்படுதுங்க. மின்சார மின்னணு சாதனங்களை வாங்குவீங்க. அதே மாதிரி குடும்பத்திலையும் பிள்ளைகள் வழியில நல்ல செய்திகள் கிடைக்கும். அடுத்ததா திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி திருமண முயற்சிகள் சாதகமா முடியும். உங்க மனசுக்கேற்ற மாங்கல்யம் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய மகளுக்கும் மகனுக்கும் நல்ல வரன் அமையும். குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன சங்கடங்கள் இப்ப மறையுது. உறவுக்காரர்களால குடும்பத்துல இருந்த பிரச்சனைகளும் இப்ப சரி செய்ய போறீங்க. இருந்தாலும் எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரிங்க, சிம்ம ராசி முடிவெடுக்கிறதுலையும் சரி அதை செயல்படுத்தலையும் சரி பொறுமையை கடைபிடிக்கணும். குடும்ப விஷயத்துல மற்றவங்களுடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கணும். அது எப்பேற்பட்ட சொந்தக்காரங்களா இருக்கட்டும், எப்பேற்பட்ட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஓகேங்களா. நம்முடைய குடும்ப விஷயத்த மற்றவங்க தலையீடு இருக்கவே கூடாதுங்க. அது அப்படி மற்றவங்க தலையிட்டாங்க அப்படின்னாக்க அது இன்னும் நம்முடைய வீட்டில் பிரச்சனையை அதிகப்படுத்திடும். அதே மாதிரி தந்தையுடைய ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட இருந்த மனஸ்தாபங்களும் இப்ப மறைய போகுது. அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகரிக்குங்க. அதற்கேற்ற மாதிரி பதவி மாற்றமும் கிடைக்கும், இடமாற்றமும் கிடைக்கும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் கிட்ட பேசுகிறப்ப பொறுமையை கடைப்பிடிச்சுக்கோங்க. சக ஊழியர்கள் கிட்ட உங்களுக்கு போதுமான ஒத்துழைப்பு கிடைக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் சரிங்க, நல்ல அனுகூலமான பலன்களையும் அடுத்தடுத்து பெற முடியும். அதுவே சொந்தமாக தொழில் செய்கிறீங்க, வியாபாரம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் அப்படிங்கிறது பல மடங்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இத்தனை நாளாக தொல்லை கொடுத்துட்டு வந்த மறைமுக எதிரிகளால் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் இப்போ சரியாக போகுது. சொல்ல போனா அந்த மறைமுக எதிரிகளுமே அவங்களுடைய செயல்பாடுகளை ஒடுக்கி அவங்கள ஓரமா உட்கார வைக்க போறீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் இப்ப கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. அதே மாதிரி பங்குதாரர்கள் கிட்ட அனுசரிச்சு நடந்துக்கோங்க. உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட அனுசரிச்சு நடந்துக்கோங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செஞ்சு கொடுங்க. அப்பதான் வியாபாரம் பெருகும். குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு உங்களுக்கு முழுக்க முழுக்க மகிழ்ச்சி தரக்கூடிய
காலகட்டம்னே சொல்லி முடிக்கலாங்க. ஏன்னா உறவுக்காரர்கள் கிட்டையுமே இணக்கமான சூழ்நிலை காணப்படுது. குடும்பத்தில் இருக்கவங்களுமே உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு கொடுப்பாங்க. உங்க சொல் பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டாங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்துல நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். உற்சாகமா செயல்பட போறீங்க. உயர்வா வாழ போறீங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள். சிம்ம ராசிகளுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்க சிரமம் இல்லாமல் வாழ போறீங்கிறத தெரியப்படுத்தியிருக்குங்க. தனிப்பட்ட முறையில் சிம்ம ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரிய பலன்கள் கொடுக்க போகுது தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சிம்ம ராசி மகம் நட்சத்திரம். மனசுல தைரியம், நினைச்சதை சாதிக்கணும், இந்த வலிமையோடு வளம் வரக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம்ங்கிறது யோகமான காலகட்டமா இருக்குங்க. ஏன்னா முக்கியமா குருவுடைய பார்வை உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால தலைக்கு வந்த பிரச்சனை தலைப்பாகையோட உங்களை விட்டு விலகியோடும். எந்த சங்கடம் வந்தாலும் சரிங்க, அது உங்களை நெருங்கவே நெருங்காது. பொன் பொருள் சேர்க்கை இருக்குங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாகும். கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க. இத்தனை நாளா உங்களுக்கு இருந்த மன உளைச்சல், வீண் பிரச்சனை, தேவையற்ற நெருக்கடி, அசிங்கம், அவமானம், இது எல்லாத்துலயுமே இருந்து இப்ப விடுபட போறீங்க. அதுக்கான காலகட்டம்ங்க இது. உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே நல்ல பலன்களை கொடுக்க போகுது. இது மட்டும் இல்லைங்க, எல்லா விதமான சங்கடங்களுமே சமாளிக்கக்கூடிய சக்தி இப்போ உங்ககிட்ட இருக்க போகுது. எதிர்ப்பு இருந்தாலும் சரிங்க, அதை சாதிச்சு வெற்றி பெறுவீங்க. உடல் பாதிப்புகள் விலகுது. ஒரு சிலருக்கெல்லாம் புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. பாக்கியஸ்தானத்துல சூரியனால தந்தையாருடைய உடல் நிலையை கொஞ்சம் அப்பப்ப கவனமா பார்த்துக்கோங்க. உங்களுக்குள்ள இனம் புரியாத பயம் ஏற்பட்டாலும் மேற்கல்வி முயற்சிகள் சாதகமாகும். சப்தமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனியும் ராகுவும் இணைவதனால அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஒன்னா எதிரணிக்கு போகக்கூடிய நிலையில கூட மாற்றம் வரும். ஆனா அரசியல் வாழ்க்கையில அஸ்தமனம் கிடையாதுங்க. உங்களுக்கு உயர்வு தான். கூட்டு தொழில் செய்றீங்க அப்படின்னாக்கா விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யறதுக்கு முன்னாடி கவனமா யோசிச்சு செயல்படுவது நல்லது. குறிப்பா யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் ஒப்படைக்க கூடாது. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் தினங்கள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம்ங்க. நல்ல நல்ல நாட்கள்ல பார்த்தோம்னா புதன், வியாழன், இந்த நாட்களை உங்க சுபகாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி உங்களை தனிப்பட்ட முறையில் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா துர்க்கை அம்மனை அனுதினமும் வழிபாடு செய்ய சங்கடங்கள் தீரும், சந்தோஷம் நிலைக்கும். அடுத்ததா பூர நட்சத்திரம். நினைச்சதை சாதிக்கணுங்கிறத நினச்சி போராடி வெற்றி கொள்ள போகிறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம். அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரன் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கிறார். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி புதன் மறைவு ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால நிறைவான பலன்களை கொடுக்கிறார். எதிர்பார்த்த வேலைகள் எல்லாமே நல்லபடியாக நடத்த முடியுங்க. புதுசாக இடம் வாங்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கலைஞர்களுக்கும் சரி, வியாபாரிகளுக்கும் சரி, எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தொழில முன்னேற்றம் உண்டாகுது. வங்கிகளில் நீங்க கேட்டிருந்த பணம் கைக்கு வரும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வரும். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய ராசி அதிபதியான சூரியன் பாக்கியஸ்தானத்துல உச்சம் அடைவதனால உங்களுடைய தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அவர் ஏதாவது உடல் உபாதைகள் சொல்றாரு அப்படின்னாக்கா உடனடியா மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போய் சிகிச்சை பார்த்துக்கோங்க. மற்றவங்களை அனுசரித்து நடந்துக்கோங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் கூடுது. இதனால எதிர்பார்த்த கல்லூரிகள்ல இடம் கிடைக்குங்க. அடுத்து ராகு சப்தமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுனால, அதுவும் சனியோட சேர்ந்திருக்கக்கூடிய நிலையில கேது ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சாரம் பண்றதுனால அந்நியர்களால குடும்பத்துல குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி தப்பானவங்களுடைய நட்பை ஒதுக்கி வச்சுக்கோங்க. கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் குறையிறதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கும். ஸோ குடும்ப விவகாரங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்கோங்க. மற்றவங்களுடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கோங்க. இன்னும் சொல்ல போனா சிலர் சட்ட சிக்கல்களை மாற்றுறதுல கூட வாய்ப்பு இருக்குங்க. உங்கள் மனசில் இருந்த குழப்பம் மறையுது. என்னதான் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னாக்க வீண் நெருக்கடிகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ எல்லா விதங்களையுமே கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் செலவுகளை அதிகரிக்கிறாருங்க. இதனால் சொத்துக்களை விற்று அவசரமாக உங்களுடைய கடனை அடக்கக்கூடிய நிலை உருவாக்குறாருங்க. என்ன பண்ணணும் அந்த மாதிரி நேரத்தில் பல முறை யோசிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கையிருப்பை இருக்க
பிடிச்சி பார்த்து சூதானமாக யோசிச்சு முடிவெடுங்க. அதே மாதிரி குருவினுடைய பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டம் முழுவதுமே எந்த பிரச்சனை வந்தாலும் சரிங்க, அதை சமாளிக்கக்கூடிய விதத்தில் தாங்க இருக்கு. லாபஸ்தானத்தில் குரு பெயர்ச்சி ஆகிறதுனால நெருக்கடிகள் மறையுது. அதாவது அடைமலையில் நனையிறவங்களுக்கு கொடை கிடைச்ச மாதிரி குரு பகவான் உங்களுக்கு பாதுகாத்து நிற்கிறாருங்க. ஸோ மற்ற கிரகங்கள் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தினாலும் இவர் உங்களை பாதுகாத்து நிற்கிறதுனால எந்த ஒரு சங்கடமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வராதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் தினங்களில் எங்கும் கவனம், எதிலும் கவனங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணு தினமும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதனால நன்மைகள் நடக்கும், நிலைத்த செல்வம் கிடைக்கும். அடுத்து உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, அதில் நீங்கள் முதன்மையாக இருக்கணும்னு சொல்லி உழைப்பால உயர்வை தேடக்கூடியவங்க. உங்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய அனுபவத்தையும் வெற்றிகளையும் தரப்போகுது. மனசு ஒரு நிலை இல்லாமல் இருந்த நீங்கள் இனி மன தெளிவோட வலம் வர போறீங்க. சிலர் தீர்த்த யாத்திரை போயிட்டு வருவீங்க. ஆன்மீக வழிபாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் மறையுது. தந்தையாருடைய உடல்நிலையில கவனமா வச்சுக்கோங்க. பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகளும் இப்ப மறைய போகுது. சிலர் படிப்பிற்காக வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த காலகட்டம் முழுவதுமே குரு பகவானுடைய பார்வைங்கிறது குடும்பத்துல ஒற்றுமையை உண்டாக்குறார், வரவை ஏற்படுத்தி கொடுக்கிறார். உங்கள் விருப்பங்கள் எல்லாத்தையுமே பூர்த்தியாக்கி வைக்கிறார். அதே மாதிரி சொந்தமாக தொழில் செய்கிறீங்க, வியாபாரம் பார்க்குறீங்கனாக்கா அதில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகுது. போட்டியாளர்கள் எல்லாம் பலமிழந்து போவாங்க. கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்குங்க. உடல்நிலை சீராக இருக்கும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் கவனம் தேவைங்க. அரசியல்வாதிகளுக்கு இறங்கு முகமாக இருந்த உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இனி ஏறு முகமாக மாறப்போகுது. தலைமையை அனுசரித்து நடந்துக்க போகிறீங்க. தலைமை உங்களுக்கு சாதகமாக சில செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்துவாங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, நீங்க நிதானமா செயல்படணும். குறிப்பா விரும்பிய சொத்தை வாங்குவீங்க, கேட்ட இடத்துல இருந்து பணம் பெறுவீங்க. பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் வீண் பிரச்சனைக்கு ஆளாகாம எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரிங்க, கவனமா இருக்கிறது நன்மையை கொடுக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் புதிய நட்புகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னாக்கா அவங்களால உங்களுக்கு அவ பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்திராஷ்டமம் தினங்கள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க. அணு தினமும் அதிகாலையில சூரிய பகவானை நமஸ்காரம் செய்து நன்மை செய்யுங்க. உங்களுக்கு நன்மை அதிகரிக்குங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் சரிங்க, இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, பரிகாரமும் சரி, இந்த சிம்ம ராசிக்கு இந்த காலகட்டம் சிறப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய சாதகமான அனுகூலமான வெற்றியை தரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தான் கொடுத்துருக்கு. இப்போ இன்னும் பொதுப்படியாக சொல்லணும்னா உங்களுக்கான பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து 9 முறை வலம் வர அதிர்ஷ்டம் உண்டாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழன் மற்றும் வெள்ளி. இந்த நாட்களை நீங்கள் நல்ல காரியங்களோட தொடக்கத்திற்கு பயன்படுத்தலாங்க. அதே மாதிரி சந்திராசிரமம் தினங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதையும் தாண்டி இன்னொரு பரிகாரமும் சொல்கிறேங்க, அதையும் கேட்டுக்கோங்க. எப்பெல்லாம் உங்களால் முடியுதோ, குறிப்பாக சனிக்கிழமைகளாவது விநாயகர் பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வர, பிரதோஷத்தன்னைக்கு நந்தி தேவருக்கு காப்பரிசி நெய்வேத்தியமும் செய்து வழிபாடு செய்வதனால நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்குங்க. வாழ்த்துக்கள். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டு மொத்தமாக இந்த சித்திரை மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய நல்ல மனசுக்கு ஏற்ற மாதிரி நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்குதுங்க. உங்கள் தூய மனசுக்கு துன்பத்தை விலக்கி வச்சிருக்கு. ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த காலகட்டம் சிம்ம ராசிக்கு சீறி பாய வச்சிருக்குங்க. அதாவது ஹீரோக்கள் மாதிரி ஒரே பாட்டில் பெரிய ஆள் ஆயிருவீங்க. அந்த மாதிரி சூப்பராக இருக்க போகிறீங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.